தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய காட்சி உருவாகிறது என்று வைத்துக் கொண்டால், தேர்தலுக்கு பின் ஆட்சி அமைப்பதற்கான பரபரப்பான சூழலில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஃப்ளோர் டெஸ்ட் முன் நடிகரும் அரசியல் தலைவருமான திரு விஜய் அனைத்து கட்சி தலைவர்களின் வீடுகளுக்கும் கட்சி அலுவலகங்களுக்கும் நேரில் சென்று ஆதரவு கோருகிறார் என்ற அரசியல் தருணம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய தெளிவான ஒரு காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்தீர்கள். தேர்தல் களம் பரபரப்பான சூடுகளை தாண்டி அதனுடைய ரிசல்ட்களும் வந்து தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற பின் அதனுடைய சூடுகள் மெல்ல மெல்ல தகர்ந்து வருகிறது. மெல்ல மெல்ல அது அணைக்கப்படுகிறது. சூடை பற்ற வைத்தரும் திரு விஜய் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த சூட்டை அணைப்பவரும் திரு விஜய் அவர்கள்தான். எப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வீடுகளுக்கும் சென்று சால்வைகளை போற்றி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஒரு மிக முக்கியமான அரசியல் நாகரிகத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த நடவடிக்கை அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலனாகவும் மாறலாம். அதே நேரத்தில் அரசியல் பலவீனத்தின் அறிகுறியாகவும் மக்கள் பார்க்கலாம். அந்த இரு கோணங்களை ஆழமாக பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காலகட்டம். வீடு தேடி விஜய், இது ஒரு அரசியல் முதிர்ச்சியா இல்லைன்னா ஒரு அதிகாரத்தினுடைய அவசரமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஒரு அரசியல் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்ற ஆணவத்துடன் இருப்பதை விட எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சிகளையும் நேரில் சந்தித்து பேசுவது ஒரு ஜனநாயக மரபில் தவறில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் மனநிலையில் இது எப்படி பார்க்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ இது விஜய்க்கு எப்படி உதவும், அணுகக்கூடிய தலைவர் என்ற இமேஜ் உருவாகும் அப்படிங்கிறதும், தமிழக மக்கள் பொதுவாக தாழ்மையான தலைவர்களை விரும்புவார்கள். அந்த பெர்செப்ஷன்ல ஒரு தலைவர் வந்து நேரில் சென்று பேசுவது, ஆதரவு கேட்பது, மூத்த தலைவர்களை மதித்து நடப்பது, இவை அனைத்தும் அரசியல் முதிர்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்படும். எனக்கு மட்டும் அதிகாரம் வேண்டும் என்பதற்கு பதிலாக நிலையான ஆட்சி வேண்டும் என்ற அணுகுமுறை இருந்தால் அது நடுத்தர வாக்காளர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு பெறும் அப்படிங்கிற அந்த ஒரு சித்தாந்த கோட்பாடும் இருக்குது. கூட்டணி அரசியலை புரிந்தவர் என்ற கருத்து உருவாகலாம். தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் மிக முக்கியமானது. இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவரிடம் இருந்த அந்த டெபிசிட்டான சீட்டுகளை, மிக முக்கியமாக காங்கிரசினுடைய 5 சீட்டுகளும், சிபிஐ சிபிஎம் உடைய தலா 2 சீட்டுகளும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலா 2 சீட்டுகளும் மிக முக்கியமாக அவர்களுடைய ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு மிக முக்கிய பணியாற்றின. அப்போ ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் போது இவர்களுடன் ஒரு உறவை கட்டமைப்பது அரசியல் ரீதியாக அவசியம். அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் அனைவரையும் சந்தித்து பேசினால், பகைமையை விட ஒரு உரையாடலை முன்னிறுத்தினால் அவரை ஒரு முதிர்ந்த அரசியல் வீரராக பலர் பார்க்கக்கூடும். அந்த ஒரு சூழலில்தான் முதலமைச்சர் திரு சி விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களினுடைய வீட்டுக்கு சென்று ஒரு சில மணி நேரங்கள் விவாதித்தார். அது மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்டத்தில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு இழுபறி சூழல் நிலவி வரும்போது, ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காத போது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 எம்எல்ஏக்களையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் 2 எம்எல்ஏக்களையும் அவர்களுக்கான ஆதரவை வழங்குமாறு நிர்பந்தித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குது. அப்போ இது அத்தனையுமே ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் விஜய் அவர்களினுடைய இந்த வீடு தேடி செல்லக்கூடிய ஒரு நகர்வு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போது சினிமா ஹீரோ அல்ல, அவர் ஒரு பொலிட்டிக்கல் நெகோஷியேட்டர் என்கிற ஒரு மாற்றத்தையும் ஒரு பெர்செப்ஷனையும் இந்த இல்லம் தேடி விஜய் சென்று ஒவ்வொரு அரசியல் தலைவரையும் சந்திப்பதும் ஒரு பெர்செப்ஷனை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போது இதுவரை அவர் மீது இருக்கும் பெரிய விமர்சனம் திரை உலக புகழ் மட்டும் போதாது என்பதுதான். அப்போது இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நாளைக்கு நடப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு எம்எல்ஏயும் கவனித்தல், கூட்டணியை உறுதி செய்தல், அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தல், இவை அவரை உண்மையான ஒரு அரசியல்வாதியாக காட்டக்கூடிய ஒரு பிம்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதன் ஆபத்தான ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, பெரும்பான்மை இல்லாமல் அதிகார ஆசை என்ற ஒரு விமர்சனமும் எழுப்பப்படுகிறது. தமிழக அரசியலில் மக்கள் மிகவும் கவனிப்பது யாருக்கு மக்கள் தெளிவான மேண்டேட் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான்.
ஒருவேளை தேர்தலில் தெளிவான பெரும்பான்மை இல்லாமல் பின்னணி ஆதரவுகள் மூலம் வீடு வீடாக சென்று ஆதரவு சேகரித்து ஆட்சியை பிடிக்க முயற்சித்தால் அது ஒரு மக்கள் தீர்ப்பை வளைத்தல், அதை அப்படி ஒரு விஷயமாக இதை முன்னிறுத்த வேண்டிய எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகவும் அடுத்தடுத்த கட்டத்தில் முன்னெடுத்தப்படலாம். அப்போது இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கு நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் அமையப்படும் போது ஒரு பலவீனமான தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு பர்செப்ஷனையும் இது உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் கரிஷ்மா அரசியல் மிக முக்கியம். ஒரு தலைவர் எல்லோரிடமும் சென்று ஆதரவு கேட்பது சிலருக்கு தாழ்மையாக தெரிந்தாலும் சிலருக்கு தனியாக நிற்க முடியாத நிலை என்று தோன்றலாம். அப்போ குறிப்பாக சமூக ஊடகங்களில் இது ஒரு மீம்ஸாகவோ ட்ரோல்ஸாகவோ ஒரு பவர் வித்தவுட் மேண்டேட் என்ற நரேட்டிவாகவோ மாறும் அபாயம் உள்ளது. அப்போ ஒவ்வொரு சந்திப்பும் சந்தேகத்தை உருவாக்கும். அரசியலில் க்ளோஸ்டு டோர் மீட்டிங் என்றாலே மக்கள் கேட்பார்கள், என்ன டீலு, என்ன அமைச்சரவை, யாருக்கு என்ன பதவி. இதனால் வெளிப்படை தன்மை மறைகிறது. பின்னணி அரசியல், ஆப்பர்ச்சுனிட்டிக் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விமர்சனங்களும் அதிகரிக்கலாம். அப்போ மக்களோட மனநிலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழக வாக்காளர்கள் பொதுவாக 2 விஷயங்களை பார்க்கிறார்கள். ஒன்று, ஸ்டெபிலிட்டியான ஒரு கவர்மெண்ட், அதே சமயம் செல்ஃப் ரெஸ்பெக்டான ஒரு பாலிடிக்ஸ், சுயமரியாதை உள்ள ஒரு அரசியல். அப்போது இன்றைக்கு முதலமைச்சராக பதவியேற்று இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிலையான ஆட்சி தேவை என்று சென்றால் அது ஒரு நல்ல அரசியல். ஆனால் எப்படியாவது சிஎம் ஆகிட வேண்டும் அப்படிங்கிற அவருடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு இன்றைக்கு அதனுடைய ஒரு நீட்சியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் சென்று அந்த மேண்டேட்டை தக்க வைக்கக்கூடிய ஒரு தோற்றம், அப்படி ஒரு தோற்றம் வந்தால் அதன் எதிர்மறையான ஒரு தாக்கத்தை தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. விஜய்க்கு இது வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிப்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயங்களை நான் குறிப்பிடலாம். அவர் பேசும் மொழி, அவர் அதிகாரம் பற்றி பேசுகிறாரா அல்லது மக்கள் நலன் பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குது. அவர் சந்திக்கும் விதம் ரகசிய அரசியலா அல்ல வெளிப்படையான ஒரு ஜனநாயக அணுகுமுறையா அப்படிங்கிறதும் இருக்குது. அவரது ஆதரவாளர்கள் எப்படி நடக்கிறார்கள், அமைதியான அரசியல் கலாச்சாரமாக அவர்கள் முன்னெடுத்துகிறார்களா இல்லைனா ஒரு அழுத்த அரசியலை முன்னெடுக்கிறார்களா அப்படிங்கிறதும் பார்க்கப்படும். அப்போது திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வீடும் கட்சி அலுவலகம் சென்று ஆதரவு கேட்பது என்பது ஒருபுறம் ஜனநாயக அரசியலின் முதிர்ச்சியான நடவடிக்கையாக பார்க்கப்படலாம். மறுபுறம் தெளிவான மக்கள் மேண்டேட் இல்லாமல் அதிகாரத்தை அடைய முயற்சிக்கும் அரசியல் அவசரமாகவும் பார்க்கப்படலாம். அவர் அதை எப்படி கையாள்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போது சரியான ஒரு மொழியும் தாழ்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருந்தால் அரசியலை புரிந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்ப கட்டமைப்பை திரு விஜய் அவர்கள் நிலைநிறுத்த முடியும் என்பதும் அவருக்கு அந்த பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதும் பொதுமக்கள் மத்தியில் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் அதிகார ஆசை மட்டும் வெளிப்பட்டால் ஒரு சினிமா பாப்புலாரிட்டி கொண்டு அரசியல் கணக்கு போடுகிறார் என்ற எதிர்மறை கருத்து வேகமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டை சந்திக்க இருக்கக்கூடிய தவைகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வென்று நிலையான ஒரு ஆட்சியை தரக்கூடிய ஒரு முதலமைச்சராக பரிணாமிப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாளைக்கு இதனுடைய முடிவுகளை அறிந்து கொள்ள காணொளியை காண லீடர்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.